மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும் 21 தேர்தலா இருக்கட்டும் கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படின்றது 1% விட குறைவாக தான் இருக்கு. இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதை அதிகரிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? இல்ல நாங்க போட்டியிட்ட இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்கு சதவீதம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நாங்க போட்டி இல்லை. எங்களுடைய கட்சி வலுவாகவும் நிறைய தொழிலாளி வர்க்கம் நிறைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு கட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்களில் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டி இல்லை. அதனால இந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்க வச்சுக்கிட்டு அதுல வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. கூட்டணி கட்சிகள் இல்லன்னா திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இருக்கிறதா? வேறு வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது பிஜேபி, அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் அதை தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தகைய சூழ்நிலையில் அதை எதிர்த்து அந்த மதச்சார்பு கொள்கைக்கு மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. பிஜேபி, அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். அதனால என்ன எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். நாங்க குறைச்சுக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்கள்தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள். அதிமுக, பாஜக வலிமையா போயிட்டு இருக்காங்க. அவங்களை தோற்கடிக்கிறது கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருங்க. அப்போ நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கும் காம்ப்ரமைஸ்னா நீங்க அதிக அளவுல சீட்டை கண்டெஸ்ட் பண்ணணும். போன தடவையோட 2021 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை அதிக அளவு பண்ணணும்னு சொல்றீங்க. பிஜேபி, அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது.